நாகப்பட்டினம் போட்டடிங்க. நாகப்பட்டினம் போட்டடிலக்கே வந்திருக்கோம். நானும் அக்கா பொண்ணும். அக்கா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சரி, இங்கே வந்தால் மீன், இறா, நண்டு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாமேன்ட்டு இன்றைக்கி காலையில் நானும் அக்கா பொண்ணுக்கு வந்தோம். வந்து பார்த்தா ஓரளவுக்கு மீன், நண்டு எல்லாமே நிறையாவே இங்கே இருந்தது. ஆனால் இதே வந்துட்டு நம்ம ஒரு 3 மணி 2 மணி 3 மணி 4 மணி அளவில் வந்தோம்னா இன்னும் ஜாஸ்தி அங்கே இருக்கும். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அந்த அளவுக்கு கூட்டமாக ஜேன்னு ஆளுங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைம் நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் இங்கே வர்றேன். இன்றைக்கி நாங்கள் வரும்போது 5-6 மணி ஆகிடுச்சு வீட்டிலேருந்து வர்றதுக்கேவும். இது வந்து முக்கால்வாசி வியாபாரம்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக உள்ளவங்க தான் இங்கே உட்காந்துருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மீனெல்லாம் ஏலம் விடுறதுக்காக தாங்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் நேரத்தை ஏலம் விட்டதா இல்லை ஏலம் விட போகிறாங்களான்னு தெரியலை. ஆனால் இங்கே வச்சுருக்காங்க மீன்களெல்லாம் நிறைய மீனெல்லாம் இருக்குது, தான் நிற்கிறாங்க. இந்த மீனெல்லாம் சின்ன சின்ன வியாபாரிகள் வந்துட்டு ஏலம் கேட்குற மீனெல்லாம் போல இருக்குது. நான் வந்து இறா, மீன், நண்டெல்லாம் வாங்கிட்டோம். குறைந்தபட்ச விலை வந்து காலப்படிச்சு யாராவது வீட்டுக்காரங்க மாற்றி வந்து எடுத்துட்டு இருந்தால் உடனடியாக நமது அலுவலகம் வந்து வேலை தெரிவிக்குமாறு கேட்டுள்ளோம். நம்ம புதிய ஆர்டரில் இந்த கட்டடத்தில் 20,000 5,000 மலைகளில் விலை புதுசாக குறைஞ்ச வச்சால சாரி விட்டது யாராவது மாற்றி எடுத்து வாங்க. எவ்வளோன்னு கேட்டியா? போய் கேட்டு பாரு. இதில் பொடி மீன் அங்கே பார்த்தோம்னா ஒரு பெருசாக வச்சுருக்கேன். கொடுவா மீன் மாதிரி தெரியுமா? ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கூட இல்லை. இப்போ கிளி மீன் உனக்கு வேணாமா? இது இவ்வளோ சின்னது வாங்கி பெருசு தான் வாங்கணும். இவ்வளோ வேணுமா? வேணுமா? பொடி மீன் வாங்க, பெரிய மீனாக பொடியாக இருக்குல்லக்கா, இது அலுவலகம் இவ்வளோண்டாயிடும். ஆமாம், போடுங்க போடுங்க. மீன் வாங்கி கட் பண்ணவும் கொடுத்துட்டோம். என் பொண்ணு கனவான்னு வாங்கவே இல்லை. இல்லைப்பா, மீன், இறா, நண்டு எல்லாமே வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.